ஹை டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். கற்பதயசிலிருந்து நான் உங்களுக்கு உபேந்திரன். இன்னைக்கு கிளாஸ்ல 100 days 100 GK அதுல 8th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் யுஎன்ஓ, அதாவது மனித உரிமையும் ஐநா சபையும், இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ ரொம்ப முக்கியமானது சார். நிறைய பேர் அகைன் கேட்குறீங்க, சார் இந்த இது எப்படி சார் ஜாயின் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. கற்பதயஸ் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணுங்க. டெலிகிராம்ல ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஆல்ரெடி எல்லா டீட்டெயில்ஸுமே நான் கொடுத்துருக்கேன். ஸ்கெடியூல் இருக்கு. ஸ்கெடியூல் அகைன் திருப்பி கேட்குறீங்க, சார் ஸ்கெடியூல் கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி. ஸ்கெடியூல் கொடுத்தாச்சு, ஸ்கெடியூல் இருக்கு. 100 நாள் என்னென்ன நாங்கள் சொல்லிக் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெடியூல் இருக்கு. ஒவ்வொரு டாபிக்கும், அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3வது நாள். 3வது நாள் 8வது ஸ்டாண்டர்ட்ல இருந்து 2வது லெசன் நம்ம பார்க்க போறோம். 75 கொஸ்டின் உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு நான் பிடிஎஃப் கொடுத்துருப்பேன். பிடிஎஃப்ல வேற மாதிரி இருக்கும்பா, இங்க நான் வேற மாதிரி கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? பிடிஎஃப்ல நீங்க பாருங்க, உங்களுக்கு புரிதல் இருக்கும். எல்லாமே பிடிஎஃப் நம்ம யூடியூப்ல கொடுக்க முடியாது. கூகுள் டிரைவ்ல இடம் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ பிடிஎஃப்ல கொடுக்க முடியாததன் காரணமாக யூடியூப்ல பிடிஎஃப் கொடுக்க முடியாது. அதனால டெலிகிராம்ல கொடுக்குறேன். டெலிகிராம்ல போங்க, பிடிஎஃப் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் பிடிஎஃப் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா கொடுக்க இயலாது. ஸோ அதுக்கு பதிலாக வீடியோ பாருங்க. ஓகேங்களா? இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போயிடுவோமா? ஸோ இது பற்றின மேலும் தகவல்கள், மேலும் டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்களுடைய முந்தைய வீடியோவில் போய் பாருங்க, உங்களுக்கே கிடைக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ எம்சிக்யூஸ் ஆன் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் யுஎன்ஓ. ரைட், ஃபர்ஸ்ட் முதல் கேள்வி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. முதல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கோம்? மனித உரிமைகள் எதை உறுதி செய்கின்றன? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சுதந்திரமான மற்றும் கண்ணியமான வாழ்க்கை. ஹியூமன் ரைட்ஸ் அதான கொடுக்குது உங்களுக்கு. ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக? டிக்னிட்டி லைஃப் அண்ட் ஃப்ரீடம் லைஃப். ஓகேங்களா? ஃப்ரீடம் அண்ட் டிக்னிட்டி. ஓகேங்களா? ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கண்ணியமா, இறத்தல் கூட கண்ணியமான முறையில் இருக்கணும். அதுதான் நம்மளுடைய அரசியலமைப்பை சொல்லுது. ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே 8ஆம் வகுப்பு 2வது டேர்ம் சோசியல் சயின்ஸ்ல இருந்து மட்டுமே 75 கொஸ்டின். யோசிச்சு பாருங்க, 100 டாபிக், 100 ஜிகே டாபிக், ஒவ்வொரு டாபிக்ல இருந்து 75 கொஸ்டின்னா 7500 கொஸ்டின்ஸ் மட்டுமே நீங்க படிக்க போறீங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப 7500 கேள்வி படிச்சீங்கன்னா ஜிஎஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்த கொஸ்டின்குள்ள போயிடலாம். ஸோ இதை பத்தி நிறைய நம்ம ஆல்ரெடி 2-3 வீடியோல சொல்லிட்டோம். ஸோ அதனால அடுத்த கொஸ்டின். ஓகேங்களா? ஏன்னா 75 கொஸ்டின் இருக்கு, வேகமா பார்த்துட்டே வந்துருவோம். ஸோ 2வது கொஸ்டின், பின்வருவனவற்றில் எது மனித உரிமையாக கருதப்படவில்லை? எது நாட் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபேர் ட்ரையல், அதாவது இதெல்லாமே நம்மளுடைய அடிப்படை உரிமையிலேயே இருக்கு. ஓகேங்களா? மேனகா காந்தி கேஸ் எடுத்து பாருங்க, உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஃபேர் ட்ரையல். ஓகேங்களா? அதே மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஆர்டிகல் 19 இருக்கு. ரைட் டு எஜுகேஷன் ஆர்டிகல் 21A. ஓகேங்களா? ஆர்டிகல் 21A ஃப்ரீ எஜுகேஷன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நீங்க டிபிஎஸ்பிலையும் பார்ப்பீங்க, அரசு நெறிமுறை கோட்பாடுலையும் பார்ப்பீங்க, அடிப்படை உரிமையிலையும் பார்ப்பீங்க. ஸோ அப்ப மனித உரிமைன்னு சொல்லும் போது நம்மளுடைய அரசியலமைப்புல அடிப்படை உரிமைக்குள்ளேயும் மனித உரிமையை வச்சிருக்கோம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய அரசியலமைப்பு நம்ம வச்சிருக்கோம். அவ்வளவு உண்மையான சூப்பரான அரசு. ரைட் டு ஓன் ஸ்லேவ், அதாவது நம்ம பாத்தீங்கன்னா அடிமையை வச்சுக்கலாம்னு சொல்றது. அது எப்படி இருக்கும்? அதுதான் தவறானது. அதுதான் ஆன்சர். அடிமையை சொந்தமாக வைத்திருக்கும் உரிமை வராது. ஓகேங்களா? யூடிஹெச்ஆர்னா என்ன அர்த்தம்னு பாத்துக்கோங்க. யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஓகேங்களா? இது ஐநா சபை வெளியிட்ட ஆண்டு என்ன? இந்த ஆண்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1948. உலகத்திலே அதிகமா பாத்தீங்கன்னா அதிக மொழிகளில் பப்ளிஷ் செய்யப்பட்ட டாக்குமெண்ட் அப்படின்னு கேட்டா இதுதான். நிறைய பேர் கேட்பாங்க, உலகில் அதிக மொழிகளில் டிரான்ஸ்லேட் செய்யப்பட்ட, அதாவது மொழி மாற்றம் செய்யப்பட்டது எது அப்படின்னு கேட்டா திருக்குறள். இப்படி ஒரு 2-3 இது வச்சிருப்பாங்க. பைபிள், குரான் அப்படின்னு இருக்கும். நிறைய பேர் கண்ணு பார்த்தீங்கன்னா திருக்குறள்ல போய் உட்காரும். நம்மள அப்படி பழக்கிட்டாங்க. திருக்குறள் கிடையாது. ஓகேங்களா? திருக்குறளும் அதிகமான 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. ஆனால் இந்த டாக்குமெண்ட் 1000க்கு மேல மொழியில மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இதுதான் வரும். இதுவும் கொஸ்டினா கேட்டிருக்காங்கப்பா. ஸோ 1948 இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது.
ஹியூமன் ரைட்ஸ் அப்ளை டு ஆல் இண்டிவிஜுவல் ரிகார்ட்லெஸ் ஆஃப். மனித உரிமைகள் அனைத்து தனிநபர்களுக்கும் பொருந்தும். பொதுவா நம்மளுடைய இந்திய அரசியலமைப்புல ஃபண்டமெண்டல் ரைட்ஸே தனிநபருக்கானது, டிபிஎஸ்பி கம்யூனிட்டி அண்ட் சொசைட்டிக்கானது. ஓகேங்களா? ஸோ அதுல பார்க்கும்போது இது எது வரும் அப்படின்னு கேட்டா மேற்கூறிய அனைத்துமே பொருந்தும். அடுத்தது, who is responsible for ensuring human rights? மனித உரிமைகள் உறுதி செய்வதற்கு யார் பொறுப்பு? யாருக்கு அதிக பொறுப்பு இருக்குன்னு கேட்டா கவர்மெண்ட்டுக்கு மட்டுமா இருக்கு அப்படின்னா நல்லா கவனிங்க. நாட் ஒன்லி கவர்மெண்ட், நாட் ஒன்லி ஐநா சபை, இவங்க எல்லாத்துக்குமே, எல்லோரும், எவ்ரி ஒன் அப்படிங்கிறது தான் வரும். ஓகேங்களா? நான்கு என்ஜிஓ இந்த மாதிரி இவங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே வரும். ஓகேங்களா? ஒரு தனியார் கூட வரும். ஓகேங்களா? ஸோ ஒரு தனியார் கம்பெனி இருக்கு, ஒரு நிறுவனம் இருக்கு, அங்க வருமானம் கட்டம், அங்கேயும் அவங்க மனித உரிமை கொடுத்தே ஆகும். ஓகேங்களா? ஸோ அது கீழே தானே மெட்டர்னிட்டி லீவ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல நீங்க ஆர்டிகிள் 12 எடுத்து பாருங்க, யார் எல்லாம் கவர்மெண்ட், அரசு என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஆர்டிகிள் 12லையும் ஆர்டிகிள் 36 டிபிஎஸ்பி அதுலயும் கொடுத்துருப்பாங்க. கவர்மெண்ட்னா சில வேலைகள்ல பிரைவேட்டும் கவர்மெண்டாக கருதப்படுவார்கள். ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அவ்வளவு முக்கியம். அதே மாதிரிதான் இந்த மனித உரிமையும். ஓகேங்களா? சோ அப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க, மனித உரிமைகளில் ஆரம்ப கால முன்னோடியாக எந்த வரலாற்று ஆவணம் இருந்தது? மகாசாசனம். ஓகேங்களா? ஸோ மேக்னா கர்த்தான்னு கொடுத்துருக்காங்கல்ல, மகாசாசனம்னு எழுதிக்கோங்க. உங்க இதுல நான் மகாசாசனம்னு கொடுத்துருப்பேன், உங்களுக்கு கொடுத்துருப்பேன்ல ஒரு பிடிஎஃப், அதுல மகாசாசனம்னு இருக்கும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேக்னா கர்த்தா மகாசாசனம். அடுத்தது பாருங்க, which of the following rights were guaranteed by மேக்னா கர்த்தா? இந்த மகாசாசனம்னு சொல்றாங்கல்ல, அது எது கொடுத்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சட்டவிரோத சிறைவாசத்திற்கு எதிரான உரிமையை வழங்கியது. இதுல இருந்து தான் மனித உரிமை என்பது ஆரம்பிச்சிச்சு. இந்த மகாசாசனம் எப்பப்பா இயற்றப்பட்டது? ஆங்கில உரிமைகள் மசோதா, அதாவது பில் ஆஃப் ரைட்ஸ் அடுத்து கிங் ஜான் அந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம்ல. அது பார்த்தீங்கன்னா கிங் ஜான் சொல்லும் போது 1210-15 அந்த டயத்துல ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது பில் ஆஃப் ரைட்ஸ்னு வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனுடைய நீட்சி அடுத்தது அந்த மசோதா, ஆங்கில உரிமைகள் மசோதா, இங்கிலீஷ் பில் ஆஃப் ரைட்ஸ் 1682ல. ஓகேங்களா? கிங் ஜானோடது நம்ம கான்ஸ்டிடியூஷன் படிக்கும் போது படிச்சிருப்போம், அதை பத்தி சொல்றேன். இது அடுத்ததுக்கு. ஓகேங்களா? மனித உரிமைகளுக்கான நவீன சர்வதேச மேக்னா கர்த்தா என்று எந்த ஆவணம் அழைக்கப்படுகிறது? இது ஒண்ணும் இல்ல, யூனிவர்சல் யூடிஹெச்ஆர்னு சொல்லுவாங்கல்ல, அதைத்தான் மாடர்ன் மேக்னா கர்த்தான்னு சொல்றாங்க. ரைட். 10வது கேள்வி, மனித உரிமைகளுக்கான முதல் பதிவு செய்யப்பட்ட நிகழ்வாக கருதப்படும் பண்டைய கலைப்பொருள் எது அப்படின்னு கேட்டா இந்த சைரஸ் சிலிண்டர்னு சொல்லுவாங்க. அது ஒரு வித்தியாசமா இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்படி இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்கு. அது பக்கம் போனோம்னா கிளாஸ் முடிக்க முடியாது. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, அவ்வளவுதான். ஏன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா நிறைய விஷயங்கள் நான் சொல்லிக்கிட்டே வருவேன், பேசிக்கிட்டே வருவேன். ஓகேங்களா? அவ்வளவு விஷயங்கள் உள்ள இருக்கு. ரைட். சரி, அடுத்தது யூடிஹெச்ஆர் இல் எத்தனை கட்டுரைகள், எத்தனை ஆர்டிகிள்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதாவது கட்டுரைகள்னு சொல்றதை விட எத்தனை சரத்துகள், சரத்து, பிரிவு, விதி, எது சொன்னாலும் சரி. ஓகேங்களா? ஸோ கட்டுரைன்னு சொல்லாம ஆர்டிகிள்ஸ்னா இது நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல வரும்ல அந்த மாதிரி. ஓகேங்களா? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல எத்தனை விதி சரத்துகள் இருக்கு அப்படின்னு கேட்டா 495க்கு மேல. ஓகேங்களா? ஆனா இந்த யூடிஹெச்ஆர்ல பாத்தீங்கன்னா யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்ல 30 இருக்கு. கேட்பாங்க, நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க, கேட்பாங்க. ரைட். when is ஹியூமன் ரைட்ஸ் டே செலிப்ரேட்? எப்ப மனித உரிமை தினம் கொண்டாடப்படுகிறது? டிசம்பர் 10. ஓகே, யூடிஹெச்ஆரை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகித்தவர் யார்? ரொம்ப முக்கியமான ரூஸ்வெல்ட். ஓகேங்களா? ஸோ இது எலினோர் ரூஸ்வெல்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ரூஸ்வெல்ட் அப்படின்னு இன்னொருத்தர் இருக்கிறாரு, அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர் ரூஸ்வெல்ட். ஓகேங்களா? உலக போறப்ப ரொம்ப முக்கியமான கீ பர்சனா இருந்தவர் ரூஸ்வெல்ட். ரைட். அடுத்தது போறலாம். அவர் இல்ல, இது எலினோர் ரூஸ்வெல்ட். இவர் தான் யூடிஹெச்ஆர் உருவாக்குனதுக்கு முக்கியமான பங்கா இருக்கு. எந்த நகரத்தில் யூடிஹெச்ஆர் அறிவிக்கப்பட்டதுன்னா பாரிஸ். ஓகேங்களா? பிரான்ஸோட தலைநகர் பாரிஸ். எந்த கொள்கை மனித உரிமைகளின் ஒரு பகுதியாக இல்லை அப்படின்னு கேட்டா தற்காலிகமானது அப்படின்னு ஒரு கொள்கை இருக்கும், டெம்பரவரி. அது இல்லைன்னு சொல்றாங்க. நாட் ஹியூமன் ரைட்ஸ்ல ஒரு பிரின்சிபலா இல்லை, அவங்களே வந்திருக்கும். தற்காலிகமானது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்ல, அது மட்டும் வந்திருக்கும்.
பாருங்க, பின்வருவனவற்றில் எது சிவில் உரிமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நியாயமான விசாரணைக்கான உரிமை தான் சிவில் உரிமை. பொலிட்டிக்கல் ரைட்ஸ் இன்க்ளூட் என்ன? அரசியல் உரிமைகளில் பின்வரும் இது இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லயே இருக்கும். ஓகேங்களா? பொலிட்டிக்கல் ரைட்ஸ் இன்க்ளூட்ஸ் அரசியல் உரிமை பின்வருவனவற்றில் எதெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டா வாக்களிக்கும் உரிமை. சோசியல் ரைட்ஸ் அதாவது சமூக உரிமைனா என்ன அப்படின்னு கேட்டா நல்லா கவனிங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் கொஸ்டின் நான் கேட்டாங்கன்னா இப்படி ஆப்ஷன் ஏ சி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 2 ஆப்ஷனை பாருங்க. சமூக உரிமைன்னு கொடுத்துருக்காங்களா? இப்ப சமூக உரிமைன்னு சொல்லும் போது ஓகே, நியாயமான ஊதியத்திற்கான அணுகுதல் வரும். அது சமூக உரிமை தானே. இப்ப எனக்கு இதுதான் உரிமை, 910 ரூபாய் கதையை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பேஜோ படத்துல வந்திருக்கும். ஸோ அப்ப அது வந்து ஃபேர் வேஜ் வாங்குறது என்னோட உரிமை தான், சமூக உரிமை அது. எஸ், ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அசஸ் சோசியல் செக்யூரிட்டி, சமூக பாதுகாப்பு. ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் வந்து முதியோர்களுக்கான காப்பீடு இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இருக்கு. நம்ம கவர்மெண்ட் கொடுக்குது பாத்தீங்களா, அதாவது இலவச மருத்துவம் இது இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, ஃப்ரீ இன்சூரன்ஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல கவர்மெண்ட், அதெல்லாம் வந்து அவங்களுடைய கடமை, சும்மா கொடுக்கல. சோசியல் ரைட்ஸ் என்ஷூர் பண்றது கவர்மெண்ட்ல ஒன் ஆஃப் த டியூட்டி, அதுதான் பண்றாங்க. ஸோ ஓகே, ஆப்ஷன் போத் வரும். ரைட்டா? எக்கனாமிக் ரைட்ஸ் அதாவது பொருளாதார உரிமைகள்ல எதெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டா வேலை வாய்ப்பு. ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குறது கவர்மெண்டோட வேலை. இப்ப நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல, மத்திய அரசு பட்ஜெட்ல தமிழ்நாடு பேர் இடம்பெறவில்லைன்னு சொல்றாங்கல்ல, மாநில அரசு பட்ஜெட்ல எத்தனை தடவை கன்னியாகுமரி பேர், திருநெல்வேலி பேர், தூத்துக்குடி பேர், மதுரை பேர் வந்திருக்கு? சும்மா ஒரு கேள்வி. இந்த கேள்வி இது வந்து நான் யாரையுமே வந்து கொஸ்டினிங் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்கல. எனக்கான டவுட், இப்ப சராசரி சாமானியனுடைய டவுட். ஓகேங்களா? ஸோ அவங்க கேட்குறாங்கல்ல, நம்ம இந்தியா வந்து 3 அடுக்கா இருக்கு. ஓகே, மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி, லோக்கல் கவர்மெண்ட் 3 அடுக்கா இருக்குல்ல. இப்ப நான் வந்து என்னோட ஊர்ல மதுரையில இருக்கேன். ஐ எம் க்ளோஸ்லி ரிலேட்டட் வித் லோக்கல் கவர்மெண்ட். எங்களுடைய பஞ்சாயத்து ராஜ், எங்களுடைய நகராட்சி, மாநகராட்சியோட நான் ரொம்ப க்ளோஸா இருப்பேன். ஏன்னா எல்லா மனுஷங்களும் அப்படிதான் இருப்பாங்க. நான் ரொம்ப க்ளோஸா இருப்பேன்னா நான் குபேந்திரன், ஆனா நான் க்ளோஸ் இல்லை. ஒரு இந்தியர் நிச்சயமாக க்ளோஸா இருக்கணும். ஓகேங்களா? அப்பதான் அவங்களுடைய பேசிக் கம்யூனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல ஆன் தி ஹோல் என்னோட ஊரு பேர் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை தடவை என் மாநகராட்சி மேயர் அந்த மீட்டிங் நடக்கும் போது வந்துச்சு? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். என்னோட மாநிலத்துல வந்து பாத்தீங்கன்னா என் மாவட்டத்துடைய பேர் எத்தனை தடவை வந்துச்சு? நீங்க சொல்றீங்களா தமிழ்நாடு பேர் வந்துச்சா, மிஸ்ஸிங் தமிழ்நாடு அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓகே, இது பீகாரோட என்ன சொல்ல பட்ஜெட் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. நான் சொல்றேன், தமிழ்நாடு பட்ஜெட் வாசிக்கும் போதெல்லாம் அது சென்னையோட பட்ஜெட் மாதிரி தான் இருக்கும். சென்னை மாநகராட்சி கூட்டத்துல வர்ற பட்ஜெட் மாதிரியே இருக்கும், எல்லாமே சென்னைக்கு. அப்ப கோயம்புத்தூருக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? சிவகங்கைக்கு என்ன ஏதாவது வேணும்ல? ஓகே, காளையார் கோவிலுக்கு, அரியலூருக்கு, பெரம்பலூருக்கு, தேனி மாவட்டத்துக்கு, திருநெல்வேலிக்கு வேணும்ல. கொஸ்டின் வருதா இல்லையா? ஸோ மத்திய பட்ஜெட்ல தமிழ்நாடு மிஸ்ஸிங் மாதிரி தமிழ்நாடு பட்ஜெட்ல எத்தனை மாவட்டம் மிஸ் ஆக போகுது? ஏன்னா இதெல்லாம் அவங்களுடைய உரிமை. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பொருளாதாரத்துல வருது, பட்ஜெட்ல ஒதுக்குவாங்க. வேலை வாய்ப்பை பெருக்கணும். நான் ஏன் இந்த பட்ஜெட் பத்தி இந்த இடத்துல பேசினேன்னா, மதுரையில வந்து 2 எல்காட் ஓபன் பண்ணுவோம், அந்த இது ஓபன் பண்ணுவோம், திருநெல்வேலி இது கொடுப்போம், இந்த பிரிட்ஜ் வரும், இந்த மாதிரி ஒரு விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த நாங்க செய்ய போறோம், இதனால தொழில் வந்து கூடும், குறைந்தபட்ச ஆதார விலை வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கொடுக்கலன்னு மாநில அரசு நான் கொடுக்குறேன், இதெல்லாம் சொன்னா ஓகேங்களா? அதெல்லாம் அவங்களுடைய கடமை, அதுக்காக தான் வாங்கியிருக்கிறாங்க ஓட்டு. ரைட்டா? ஸோ வேலைவாய்ப்புக்கான உரிமை அப்படின்னு இருக்கு. ஸோ சப்போஸ் வேலைவாய்ப்பு கிடைக்கலன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல நீங்க பதிவு பண்ணுவீங்கல்ல, அப்ப குறிப்பிட்ட சில மக்களுக்கு, விளிம்பு நிலை மக்களுக்கு மட்டும் டைஃபன் கொடுப்பாங்க வேலை கொடுக்குற வரைக்கும். அது இது கீழே தான் வருது. புரியுதா? நீங்க பாக்குற எல்லா ஸ்கீமுமே இதை பேஸ் பண்ணி. அதாவது நெக்ஸ்ட் கொஸ்டின், கல்ச்சுரல் இன்க்ளூட்ஸ் கல்ச்சுரல் ரைட்ஸ், அதாவது கலாச்சார உரிமை அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே வருது, 3மே வருது. ஓகேங்களா? அடுத்தது இந்திய தேசிய மனித உரிமை ஆணையம், இது எப்ப தோற்றுவிக்கப்பட்டது? நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் 1993. இப்ப பாருங்க, புக்ல தப்பா கொடுத்துருப்பாங்க, நான் உங்களுக்கு ரைட்டா ஒரு சில விஷயம் சொல்றேன். ஓகேங்களா? விச் ஆர்கனைசேஷன் நாட் டைரக்ட்லி இன்வால்வ்ட் இன் ஹியூமன் ரைட்ஸ்? அம்னஸ்டி இன்டர்நேஷனல் வந்துடும். ஓகேங்களா? மனித உரிமைக்காக இந்த செஞ்சிலுவை சங்கம் வந்துடும்.
இது வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச்னு ஒண்ணு இருக்கும், ஓகேங்களா, கண்காணிப்புன்னு சொல்லிட்டு அது வந்துடும். ஃபீஃபாங்கிறது ஃபுட்பாலுக்காக இருக்கிறது, அது இதுக்கு வருது வராது, ஓகேங்களா. ஸோ ரைட், அடுத்தது பாருங்க, மனித உரிமை ஆணையம்னு சொல்லுவாங்கல்ல, தேசிய மனித உரிமை ஆணையம், அதனுடைய தலைமையகம் வந்து டெல்லியில இருக்கு. மாநிலத்துல தமிழ்நாட்டுல எப்போ உருவாக்கியிருக்காங்க இந்த மனித உரிமை ஆணையம்னா 97. இது கேட்பாங்க. 93ல தேசிய மனித உரிமை ஆணையம், 97ல மாநில மனித உரிமை ஆணையம், ஓகேங்களா. மனித உரிமைகளை முதன்மையாக கையாளும் ஐநா அமைப்பு எது அப்படின்னு கேட்டா ஈகோசாக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. COSOC, ஓகேங்களா. ஸோ அதுதான் வரும். ஸோ யுனெஸ்கோ இவங்கெல்லாம் பாரம்பரிய சின்னம், அதை பத்தி இருக்கக்கூடியது. குழந்தைகளுக்காகவும் பெண்களுக்காக இருக்கக்கூடியது இது வரும். சுகாதாரத்துக்காக இருக்கக்கூடியது WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆர்கனைசேஷன். அதுல ஈகோஎஸ்ஓசி இதுதான் வந்து வர்றது. இந்த ஈகோஎஸ்ஓசி பத்தி தனியாவே ஒரு சில டீட்டெயில் பேசலாம், ஆனா கேட்பீங்களா? சரி, அடுத்தது சேர்மன் ஆஃப் NHRC, அதாவது நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய சேர்மனை யார் நியமிப்பார்? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்திய ஜனாதிபதி. இங்க பாருங்க, இந்த இதுல உங்களுக்கு ஒரு விஷயம், NHRC தலைவருடைய பதவி காலம் என்ன? ஸ்கூல் புக்ல இது கொடுத்துருப்பாங்கப்பா, அதனாலதான் நான் புக் ஆன்சர்னு போட்டிருப்பேன். 5 வருஷம் 5 வருஷம் வரைக்கும் அவங்க இருக்கலாம், அல்லது 70 வயது வரை இருக்கலாம், ஓகேங்களா. இது ஒண்ணு ஸ்கூல் புக்ல இருக்கிறது. கரண்ட் டேட்டா 2021 இருந்து 3 வருடமாக மாற்றியாச்சு. 3 வருஷமா மாத்தியாச்சு. தேசிய மனித உரிமை ஆணைய தலைவரின் பதவி காலம் 3 வருடம் தான், ஓகேயா. சோ இப்ப TNPSல இந்த கொஸ்டின் கேட்டா என்ன ஆன்சர்? புக்ல இருக்கிறது போடவா? இது 8th ஸ்டாண்டர்ட் புக். 8th ஸ்டாண்டர்ட் புக்ல அதான் கொடுத்துருப்பாங்க. ஆனா கரண்ட் டேட்டா படி பார்த்தா 3 இயர்ஸ். ஸோ அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, சாரி, இந்த இங்க பாருங்க தமிழ்ல மாத்தி வச்சிருக்கேன், இங்கிலீஷ்ல மாத்தல, மறந்துட்டேன், சாரி. 70 தமிழ்ல மாத்தி வச்சிருப்பேன், ஓகேயா. ஸோ இதுதான் ரைட் ஆன்சர். இதுதான் கரண்ட் டேட்டால ரைட் ஆன்சர். ஆனா புக்கு படி பார்த்தா 5 வருஷம்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. மாத்திக்கோங்க மக்களே, மாத்திக்கோங்கப்பா. ரைட் சார், இப்படி புதுசு புதுசா ஏதாவது சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்டேட்டட் தகவல் வேணும்னா கற்பதை எஸ் பாருங்க, ஓகேங்களா. ஸோ NHRC பின்வருவற்றில் எதெல்லாம் அடங்கும் அப்படின்னு கேட்டா, அந்த அமைப்பு எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு தலைவர் மற்றும் 4 மெம்பர் இருப்பாங்க, அதுலாம் பெருசா மாற்றம் இல்லை. பின்வருவற்றில் எது NHRCயின் செயல்பாடுகள், தேசிய மனித உரிமை ஆணையத்தின் செயல்பாடுகள் அப்படின்னு கேட்டா, மனித உரிமைகள் மீறல் நடந்துச்சுன்னா அதை விசாரிக்கிறதா இவங்களோட வேலை. நல்லா கவனிங்க, இவங்க கோர்ட்டுக்கு பரிந்துரை பண்ணுவாங்க, கோர்ட்டுக்கு பரிந்துரை பண்ணுவாங்க. பின்வரும் மனித உரிமை ஆணையங்களில் எது மாநில அளவிலான வழக்குகளை பார்க்கும்னா மாநில மனித உரிமை ஆணையம், அதான் SHRCனா ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். TNPSல இப்படிதான்ப்பா, இங்கிலீஷ்லயே கொடுத்துருவாங்கப்பா ஆப்ஷனை, ஓகேங்களா. இங்கிலீஷ்லயே கொடுத்துருவாங்க, தமிழ்லயே கொடுக்க மாட்டாங்க, இங்கிலீஷ்ல அப்படியே கொடுப்பாங்க, ஃபில்டர் பண்ணணுங்கிறதுக்காகவே, ஓகே. யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் ரைட்ஸ் ஆஃப் சைல்டு, UNCRCன்னு சொல்லுவாங்கல்ல, இது எப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1989, ஓகே. சோ இதன்படி ஒரு குழந்தை என்பது பின்வரும் வயதுக்கு உட்பட்ட எதை குறிக்குது அப்படின்னு கேட்டா 18 வயசுக்குள்ள இருந்துச்சா அவங்க வந்து குழந்தை தான். இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்கிறது? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் 24, ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்றாங்களா. ரைட், ஆக்சுவலா ரைட் டு ஃப்ரீ கம்பல்சரி எஜுகேஷன், ஆர்டிகல் 21A, ஓகேங்களா. அதுல 6 இருந்து 14 வரைக்கும் 10ஆம் வகுப்பு 15க்கு போயிடும், 15 வயசுலதான் 10ஆம் வகுப்பு. அப்போ 9ஆம் வகுப்பு வரைக்கும் கண்டிப்பா கொடுக்கணும். இத வந்து 18 வயசாக மாத்துறாங்க, இந்த +2 வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறாங்க. அடுத்தது, அதாவது கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு, ஓகேங்களா. சிறார் நிதி சட்டம் இதில் கவனம் செலுத்துகிறது. எதில் கவனம் செலுத்துகிறது? இந்த 4ல, ஓகேங்களா. குழந்தை குற்றவாளிகளை பாதுகாப்பு, ஓகேங்களா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அனைத்து வகையான பெண்களுக்கு எதிரான அனைத்து வகையான பாகுபாடுகளையும் ஒழிப்பதற்கான மாநாட்டை CEDAW அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கன்வென்ஷன் ஆன் எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகைன்ஸ்ட் விமன். அதை ஐநா ஏற்றுக்கொண்ட ஆண்டு 1979. இந்தியாவில் குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் எப்ப ஏற்றப்பட்டுச்சு? போன கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்து பெண்கள் மேம்பாடுன்னு ஒரு டாபிக் படிச்சோமா, 75 கொஸ்டின் பார்த்தோமா, விமன் எம்பவர்மெண்ட்னு, அதுல இதே இது வந்திருக்கும். இப்ப 8வதுல இதே இது வந்திருக்கா, ஒரு ரிலேட்டட் இருக்கா? அதனாலதான் 2005.
ஓகேங்களா. இந்த வரதட்சணை தடை சட்டம் எப்ப? 1961. இது வந்து 2005பா, 1961. அடுத்தது பாருங்க, வேலை செய்யும் பெண்களுக்கு மகப்பேறு சலுகை உறுதி சட்டம் எது அப்படின்னு கேட்டா மகப்பேறு நன்மை சட்டம்னு ஒண்ணு இருக்கு. the மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட். ஓகே, நிறைய என்ன சொல்ல, நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டு வர்றாங்க. கிட்டத்தட்ட 18,000 வரைக்கும் பண்ணியிருப்பாங்க. ஈவன் இதுக்கு முந்தைய அரசு திரு எடப்பாடி அவர்கள் இருக்கும்போது, எடப்பாடி பழனிசாமி சார் இருக்கும்போதே அது பண்ணியிருப்பாங்க. இப்போ ஸ்டாலின் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்றாங்க. தமிழ்நாட்டில் இந்த ஸ்கீம் இருக்கு. அப்ப இந்தியா ஃபுல்லா இந்த ஸ்கீம் இருக்கான்னு கேட்டா, இது இந்த உரிமை எல்லாம் மக்களுக்கு கண்டிப்பா கொடுக்கணும். அதுல சில சலுகைகள் வந்து பாத்தீங்கன்னா அரசு நினைத்தால் செய்யும். அது தமிழ்நாடு செஞ்சுட்டு இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்துல ஒவ்வொரு விதமா இருக்கு. அடுத்தது 1956ஆம் ஆண்டு ஹிந்து வாரிசுரிமை சட்டம் பெண்களுக்கு வழங்கியது என்ன அப்படின்னு கேட்டா சமமான பரம்பரை உரிமைகள். அதாவது அந்த வாரிசுக்கு வந்து பார்த்தோன்னா சொத்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களா, அதைத்தான் சொல்றோம். பரம்பரை இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்ஸ் அப்படின்னு கேட்டா சொத்துரிமை. தாத்தா பாட்டியோடைய சொத்தெல்லாம் பேரனுக்கு மட்டும் இல்ல, பேத்திக்கும் உண்டு. ஓகேங்களா. ஆனா அப்பாவோட சொத்து மகளுக்கு கட்டாயமாக எழுதி வைக்கணும் அப்படின்னு இல்ல, புரிஞ்சுக்கோங்க. அப்பாவே ஒரிஜினலா ஒருத்தர் சம்பாதிச்சிருக்காருன்னா அந்த சொத்தை வந்து பாத்தீங்கன்னா மகனுக்கு கொடுக்கலாம், மகளுக்கு கொடுக்கலாம், இல்ல மூன்றாம் நபருக்கு கூட கொடுக்கலாம். ஓகேயா, தானாக சுயமாக சம்பாதித்தது. ரைட். அடுத்தது யுனைடெட் நேஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட். திருப்பி அதே தான் வந்திருக்கு. யூஎன் சார்ட்டர் எப்ப கையெழுத்து ஆனது? ஓகேங்களா, சாரி, எங்க கையெழுத்து ஆனது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சான் பிரான்சிஸ்கோல, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சான் பிரான்சிஸ்கோ. ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐநாவில் எத்தனை முக்கிய அமைப்புகள் இருக்கு? ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்கல்ல, WHO, UNO, அந்த மாதிரி நிறைய. சாரி, யுஎன்ஓன்னு சொல்றேன். யுஎன்ஓக்குள்ள ஒரு 6 ஆர்கனைசேஷன். அதான் கேட்குறாங்க. ஒவ்வொரு இந்த கீழே கொடுத்துருக்காங்கல்ல, இதெல்லாம் தான். So the body responsible for peace and security, அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு பொறுப்பான யுஎன் அமைப்பு என்ன? யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில். நிரந்தர உறுப்பினர்கள் இதுல மொத்தம் பெர்மனன்ட் 5 இருப்பாங்க, 5 பேர் தான். டெம்பரவரி 10 அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அதுல இந்தியா அப்பப்போ போயிட்டு வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ பெர்மனன்ட் 5 வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் 10 மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அதுல இந்தியாவும் ஒரு நிரந்தர உறுப்பினரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை இருக்கு. இந்த பெர்மனன்ட் 5 எத்தனை நாடுகள்னு தெரியுமா? நீங்களே சொல்லிடலாம். ஆசியாவில இருந்து சைனா இருக்கு, அமெரிக்கா இருக்கு. ஓகேங்களா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து கண்டிப்பா இருக்கு, ரஷ்யா இருக்கு. இன்னும் ஒரே ஒரு நாட்டை நான் விட்டுருக்கேன், அந்த நாடு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. பெர்மனன்ட் 5ல நிரந்தர நாடுகள், நிரந்தர அமைப்பு நாடுகள்னு இருக்கும் இந்த பாதுகாப்பு கவுன்சில்ல. அதுல நான் 4 நாடு சொல்லிட்டேன், ஒரு நாடை நான் விட்டுருக்கேன். தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், ICJ, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பா. இது எங்க இருக்குன்னு கேட்டா தி ஹேக்ல இருக்கு. தி ஹேக் அப்படிங்கிறது ஒரு இடத்தோட பேர். தி ஹேக் எப்படி மதுரை அப்படின்னு சொல்றோம், ஹேக்ல இருக்கு. யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எப்ப, அதனுடைய ஃபர்ஸ்ட் சேர்மன் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐநா சபையோட ஃபர்ஸ்ட் சேர்மன். ஓகே. ஸோ ரோஸ்வெல்ட். ஓகேங்களா. நான் ஏற்கனவே ஒரு ரோஸ்வெல்ட் பத்தி சொன்னேன்னா, அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர். ஓகேங்களா. அவர் வேற இவர் வேறன்னு சொல்லியிருப்பேன். ஸோ எலெனோர் ரோஸ்வெல்ட், இவர் தான் ஃபர்ஸ்ட். இவர் தான் அந்த மகாசாசனம், அந்த யூஎன்டிஆர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டிக்ளரேஷன், அது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துடும். இன்டர்நேஷனல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், UDHR. ஓகே. நேஷனல் NHRCனா என்ன? நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அம்னஸ்டி இன்டர்நேஷனல் என்ன பண்ணும்? ஓகேங்களா, மனித உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது வந்து ஒரு NGO மாதிரி. ஓகேங்களா, NGO தான். ஓகேங்களா. இது வந்து அம்னஸ்டி இன்டர்நேஷனல்ங்கிறது ஏதாவது ஒரு மனித உரிமை பாதிப்பு ஏற்படுதுன்னா அவங்களா தானா முன் வருவாங்க. சர்வதேச அமைப்பா இது இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை நலனில் கவனம் செலுத்தும் யுஎன் நிறுவனம் எது? யுனிசெஃப். ஏற்கனவே சொல்லிட்டேன். ஓகே. NHRC இன் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ் அண்டர் விச் ஆக்ட்? அதாவது தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எந்த சட்டத்தின் கீழே வந்திருக்கு அப்படின்னு கேட்டா 1993 மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வந்திருக்கு. மனித உரிமைகளில் பின்வருமாறு சிறப்பாக விவரிக்கப்படுகிறது. எப்படி விவரிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு கேட்டா, அனைத்து மனிதர்களுக்கும் உள்ளார்ந்த உரிமைகள், ரைட்ஸ் இன்ஹரண்ட் டு ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். ஓகேங்களா. இப்போ இந்த ஹியூமன் பீயிங்ஸ் தாண்டி லிவிங் பீயிங்ஸ்னு அதை மாத்துறாங்க. எல்லா விலங்குகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உரிமைன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றாங்க. ஓகேங்களா. பின்வருவனவற்றில் எது மனித உரிமைகள் என்ற கருத்தை சிறப்பாக வரையறுத்துகிறது? அனைத்து தனிநபர்களுக்கும் உள்ளார்ந்த. ஏற்கனவே வந்தது கொஞ்சம் வித்தியாசமா கேட்கும். ஓகேங்களா. சரி, அடுத்தது மகாசனம்னு மாத்தி கொடுத்துருக்கோமா? தனிநபர் உரிமைகளை பாதுகாக்க அரசாங்கம் அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் கருத்தை முதலில் அறிமுகப்படுத்திய ஆவணம் எது அப்படின்னு கேட்டா மேக்னா கார்ட்டா, மகாசாசனம்.
ஏற்கனவே பார்த்தோம், பிரிட்டன்ல இருந்து வந்தது. இங்கிலீஷ் பில் அப்படின்னு பார்த்தோமா, அது வந்து மாடர்ன் யுனைடெட் நேஷனுடைய இந்த ஹியூமன் ரைட்ஸ் டிக்ளரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் மேக்னா கர்த்தா. அப்போ ஃபர்ஸ்ட் வந்தது அங்க பிரிட்டன்ல இருந்து வந்து. மனித உரிமைகள் பாதுகாப்பதில் அரசின் முதன்மை பங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லோருக்கும் சம உரிமைப்பா, இதுதான் ஃபர்ஸ்ட். பாகுபாடு இல்லாம இருக்கிறது, டிஸ்கிரிமினேஷன் இல்லாம இருக்கிறது. ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பின்வருவற்றில் எது மனித உரிமைகளின் அடிப்படை பண்பு அல்ல அப்படின்னு கேட்டா, ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த உரிமை இன்னொருத்தருக்கு மாற்ற முடியாது. அவ்வளவுதான். டிரான்ஸ்ஃபரபிள்னா மாற்றத்தக்கது அல்ல. மனித உரிமை என்பது அவரவருக்கானது, அதை எப்படி மாற்ற முடியும்? என்னோட உரிமையை நான் தான் வாங்கிக்கணும், அவருக்கு பையன் நான் மட்டும்தான், இல்ல நீ கொஞ்ச நாள் இரு அப்படின்னு சொல்ல முடியுமானா முடியாது. அதே மாதிரிதான். ரைட்டா? ஓகே. அடுத்தது பாருங்க, அனைத்து மனிதர்களுக்கும் சுதந்திரமாகவும் சமமாகவும் பிறக்கிறார்கள் என்ற கொள்கையை எந்த ஆவணம் நிறுவியது அப்படின்னு கேட்டா, பிரெஞ்சு டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் மேன் அண்ட் சிட்டிசன். மனிதன் மற்றும் குடிமகனின் உரிமைகள் அப்படின்னு பிரெஞ்சு நாடு ஒரு பிரகடனம் பண்ணியிருக்கு. அடுத்தது இந்த சைரஸ் சிலிண்டர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா, அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா, சுதந்திரம் மற்றும் இன சமத்துவம் தொடர்பான உரிமைகள் அறிவித்ததுதான் சைரஸ் சிலிண்டர். சைரஸ்ங்கிறது ஒரு கண்ட்ரி, சைப்ரஸ்னு ஒரு கண்ட்ரி இருக்கு, சைரஸ்னு இருக்கு. பின்வருவனவற்றில் ஐக்கிய நாடுகள் சபை நிறுவப்படுவதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இரண்டாம் உலக போர் தான். அதுக்கப்புறம் வந்து நிறைய ஏன் உலக போர்னு ஒன்று நடந்துச்சுனாலே மனித உரிமைகள் கண்டிப்பாக சீரழிக்கப்படும், சரிங்களா, மீறப்படுங்கிறத தாண்டி சீரழிவுக்கு போயிடும். அப்ப அதை பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் கொண்டு. ஈவன் நீங்க இலங்கை போர்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா மனித உரிமை மீறல், ஆண் பெண் யாரையும் பார்க்கறது இல்லை, குழந்தை எதையுமே பார்க்கறது இல்லை. அப்ப அதுல இருந்து உலக போருக்கு அப்புறம் தான் இது கொண்டு வந்திருக்காங்க, அதை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு. UDHR வந்து பார்த்தீங்கன்னா எப்ப அப்படின்னு கேட்டா, இரண்டாம் உலக போருடைய அட்டூழியத்துக்கு அப்புறம் தான். அதன் அட்டூழியம் வந்து நடந்துச்சு, அதுக்கப்புறம் தான் இது கொண்டு வந்தாங்க. மனித உரிமைகள் பாதுகாப்பின் அவசியத்தை வலியுறுத்திய சர்வதேச நிகழ்வு எதுன்னு கேட்டா இரண்டாம் உலகம். அவ்வளவு கொடுமைகள் நடந்துச்சு, இதெல்லாம் சொல்ல முடியாது, நிறைய சென்சர் கட் ஆயிரும், அந்த அளவுக்கு எல்லாம் நிறைய நிகழ்வு நடந்துச்சு. நம்ம இந்தியா கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்தியர்களுக்கும் அது நடந்திருக்கும். அந்த ஐரோப்பிய நாடுகள், ஜப்பான், கொரியா, இந்த இடம்லாம் ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டுச்சு, ஓகேங்களா. சரி, உலகளாவிய பிரகடனம் UDHR ஐநா பொது சபையால் எப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1948 வந்ததுதான் இந்த கேள்வி. இங்க பாருங்க, குறிப்பிடத்தக்க பங்கை கொடுத்தது யாருன்னா எலினோர் ரூஸ்வெல்ட். ஏற்கனவே சொன்னதுதான் வந்திருக்கு. UDHR-இன் முதன்மை இலக்கு என்ன அப்படின்னு கேட்டா, அவனுடைய ஃபர்ஸ்ட் மனித உரிமைக்கான உலகளாவிய தரத்தை அமைத்தல். UDHR is also known as International Magna Carta of Human Rights. மனித உரிமைகளுக்கான சர்வதேச மகாசாசனம். பின்வருவற்றில் எது UDHR-இல் சேர்க்கப்படவில்லை? அடிமைகளை சொந்தமாக்க வைத்திருக்கும். இது வந்து ஸ்லேவரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய சிலரை வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் கொண்டு போய் ஸ்லேவா வச்சிருப்பாங்க. நிறைய திரைப்படத்தில், இந்த இங்கிலீஷ் ஹாலிவுட் படத்துலலாம் அதை பார்த்துருப்பீங்க. இவன் என்னோட அடிமை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நம்ம பாகுபலியில் வந்திருக்கும் பார்த்தீங்களா, எங்களை கட்டப்பா அடிமை, நாங்கெல்லாம் வர முடியாது, நாங்கள் வந்து இந்த மன்னர்களுடைய அடிமை அப்படின்னு சொல்லி, மகிழ்மதியின் அடிமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ அது வந்து தடை செஞ்சிருக்கு, இந்த UDHR-ல தடை செய்யப்பட்டு இல்லை அது, ஓகேங்களா. இந்திய தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவப்பட்ட ஆண்டு 93, தமிழ்நாட்டில் 97, ஓகேங்களா. ஸோ இதுக்கு தலைவர் வந்து நியமிக்கிறது யார் அப்படின்னு கேட்டால் இந்திய ஜனாதிபதி தான். இதெல்லாமே திருப்பி வந்தது தான் வந்துட்டு இருக்கு. NHRC இதற்கு பொறுப்பு என்ன அப்படின்னு கேட்டா, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வந்து எதற்கு பொறுப்புனா, இந்தியாவில் எங்க வேணாலும் மனித உரிமைகள் மீறல் நடந்துச்சுன்னா அதை போய் முதலா விசாரிக்கணும், விசாரிப்பார்கள் மோஸ்ட்லி, ஓகேங்களா. மோஸ்ட்லி ஆக்சுவலா வந்து மோஸ்ட்லிங்கிறத எடுத்துருங்க, விசாரிப்பாங்க, ஓகேங்களா. ஆனா நான் தனிப்பட்ட முறையில ஏன் மோஸ்ட்லி சொல்றேன்னா, அந்த தகவல் அவர்களுக்கு போய் சேரணும், பார்த்தீங்களா. அது சேரலைன்னா அவங்களால விசாரிக்க முடியும், சேர்ந்தா கண்டிப்பாக விசாரிப்பாங்க. சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா which law prohibits child labor in India? ஓகேங்களா. சைல்ட் லேபர் ப்ராஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட், குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிப்புக்காகவே ஒரு அடிப்படை உரிமை இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆர்டிக்கிள் தெரியும்னா, 69வது கேள்வி, ஆர்டிக்கிள் தெரியும்னா கமெண்ட். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்கு அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல 30க்குள்ள
14ல இருந்து 30க்குள்ள ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சில கேட்பாங்க. ஓகேயா? ஸோ குரூப் 4ல கண்டிப்பா வரும். ஸோ அதனால அதை பார்த்து குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005 ஏற்கனவே பார்த்தது. சர்வதேச இந்த இதுக்காக மீறல்களை தடுக்கும் எந்த அமைப்பு எது அப்படின்னு கேட்டா அம்னஸ்டி இன்டர்நேஷனல். நம்ம இலங்கையில வந்து பாத்தீங்கன்னா இந்த நிறைய மனித உரிமைகள் மீறப்பட்டுச்சுல, அதுக்கும் அம்னஸ்டி தான் வந்தாங்க. ஏன்னா மனித உரிமைகளுக்கான முதன்மையாக பொறுப்பான ஐநா அமைப்பு எது அப்படின்னு கேட்டா யுனைடெட் நேஷன் ஹெச்ஆர்சி, ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில். ஓகேங்களா? யுனிசெஃப் அப்படின்னா வந்து அது வந்து குழந்தைகளுக்கான உரிமையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஐசிஜேனா வந்து இது வந்து சர்வதேச கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் தி ஹேக்ல வந்து இருக்கு. உங்களுடைய முக்கியமான ஒர்க் என்னன்னு கேட்டா மனித உரிமை இது இருக்குல்ல, அதை பாதுகாக்கிறதுக்காக இவங்க இருப்பாங்க. ஓகே, சட்ட தீர்ப்புகள் மூலம் மனித உரிமைகளை பாதுகாக்க. ஓகே, ஹியூமன் ரைட்ஸ் டே எப்ப? டிசம்பர் 10. இதுவும் ஏற்கனவே வந்த கேள்விதான். ஓகேங்களா? ஸோ அப்ப 3 ஆசிரியர்கள் இணைந்து இந்த கேள்வி கொடுத்துருக்காங்க. எல்லா கேள்வியும் நம்ம வந்து பிரிச்சு ரிப்பீட் ஆயிருக்கு அதெல்லாம் நான் பார்க்கலப்பா, எல்லாத்தையும் மொத்தமா கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் மொத்தமா கொடுத்துறோம். 3 ஆசிரியர்களுடைய உழைப்பு இலவசமா நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இதை பயன்படுத்திக்கோங்க. இந்த வகுப்புகள் கண்டிப்பா ஜிகே வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, ஈஸியானது. நீங்க பாஸ் பண்றதுக்கு இந்த ஜிகே எல்லாம் ஐயோ சார் தெரியலையே சார், இந்த ஜிகே ரொம்ப கஷ்டமா இருக்கு, தமிழ்ல நான் பின்னிடுவேன் சார், டாப்பு சார், 89 99 கூட நான் எடுப்பேன், மேக்ஸ்ல சூப்பரா 23 எடுத்துருவேன் சார், 25க்கு 23 24 எடுத்துருவேன், இதுதான் சார் கஷ்டமா இருக்குன்னு சொல்லுறாங்க பாத்தீங்களா சில ஸ்டூடெண்ட்ஸ். இவர்களுக்கான வீடியோ வகுப்பு தான் இது. 100 நாள் 100 தேர்வு, 100மே வந்து பாத்தீங்கன்னா ஜிகேல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். அதை 100 நாள் பார்க்குறோம். இன்னைக்கு 3வது நாள் முடிஞ்சிருச்சு. பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பிப்ரவரி 3வது நாள். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் வரப்போகுது அப்படின்னு கேட்டால் மே மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் வரப்போகுது. பயன்படுத்திக்கோங்க மக்களே, பயன்படுத்திக்கோங்க. அடுத்த வகுப்பில் நாம் இணையலாம். இதை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே வர்ற வாட்ஸ்அப்பில் கேளுங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் போங்க. டெலிகிராமில் எல்லா பிடிஎஃப் எல்லாமே இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபீஸா அப்படின்னு கேட்டால் ஃபீஸ் கிடையாதுப்பா. உங்ககிட்ட ஃபீஸா நான் எதுவுமே கேட்கல. வீடியோ பாருங்க போதும். ஓகேங்களா? தேங்க்யூ.